அக்கா நான் பார்த்துக்கிறேன் விடுங்கக்கா. ஐயோ! அம்மா அப்படின்னு சொல்லி வயித்துலயும், வாயிலயும் அந்த தாய் வந்து அடிச்சுக்கிட்டு அழுகக்கூடிய அந்த அலறல் சத்தம் வந்து, கல்லெஞ்சுக்காரர்களை கூட கரைத்துரும் அப்படின்னு தான் சொல்லணும். திண்டுக்கல் மேற்கு மாவட்டம், ஒட்டஞ்சத்திரம் தொகுதி, தொப்பம்பட்டி அருகே இருக்கக்கூடிய தும்பிலப்பட்டி என்கிற ஊரில் செயல்படும் தேவி சாம்பர்ஸில் பணியாற்றி வந்த நபர் தான் 23 வயதே ஆன சரவணன் அவர்கள். சரவணன வந்து 5 பேர் கொண்ட கும்பல், வடமாநில கும்பல், பீகாரை சார்ந்தவர்கள் அடிச்சே கொன்றுக்கிறானுங்க. செங்கக்கல்ல எடுத்து தலையில அடிச்சு, காதுலயும், மூக்குலயும் ரத்தம் வந்து ரொம்ப கொடூரமாக செத்திருக்கிறாரு. நம்ம 23 வயதே ஆன தம்பி சரவணன் அவர்கள். அவர் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர் என்று தெரிகிறது. அதன் அடிப்படையில தான் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கு தகவல் குடுத்து, அவங்க விரைந்து சென்று, அங்க என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிற தகவல நமக்கு குடுத்தாங்க. அந்த தகவலின் அடிப்படையில தான் நம்பளும் காணொளி வெளியிட்டிருந்தோம். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இது நேற்று நடைபெற்ற சம்பவம். இப்ப வரைக்கும் ஏதாவது ஒரு ஊடகம் இத பற்றி வாய் திறந்து பேசுனானுங்களான்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தா, ஒருத்தன் வாய் திறக்கல. சன் நியூஸ், தந்தி டிவி அது இதுன்னு நானும் எல்லாத்துலயும் பார்த்துட்டேன். ஒரு துண்டு செய்தியா கூட ஒருத்தன் கூட இப்போ வரைக்கும் வாய் திறந்து பேசல. சரி, ஏதாவது யூடியூப் சேனல்கள்ல இது சார்ந்த விஷயங்கள் யாராவது வந்து பேசியிருக்காங்களான்னு கேட்டா, நம்ம சேனல தவிர்த்து வேற எந்த சேனலும் இத பற்றி பெரிதாக வாய் திறந்து பேசியதாக தெரியல. ஏன் நாம் தமிழர் கட்சி தம்பிகளே ரொம்ப அமைதியா இருக்கணும்? ஏன்னா, அந்த பையனுடைய இறப்புக்கு களத்துல போய் நின்றது வந்து நாம் தமிழர் கட்சியினர் தான் போய் நின்றுக்காங்க. அவங்க தான் வந்து இது சம்மந்தப்பட்ட செய்திகள வந்து வெளியிடுறாங்க. நம்ம வந்து அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து வெளியில சொல்றோம். இத ஊடகங்கள் வந்து வாய் திறப்பாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, செத்தவன் வந்து ஒரு தமிழன். அவனுக்கு போய் நம்ம எப்படி வாய் திறந்து ஆதரவா நிக்க முடியும்? இதே வந்து காவலர்களால ஒருத்தன் அடிச்சு படுகொலை செய்யப்படுறான் அப்படின்னா, அது சமூக ஊடகங்கள்ல பேசி பெருசாகி அதெல்லாம் பெருசாகட்டும். மக்கள்ட்ட வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பரபரப்பு ஏற்படட்டும். அதுக்கப்புறம் நம்ம கையில எடுப்போம். அப்பதான் நமக்கு டிஆர்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மானங்கெட்ட ஊடகங்கள் செயல்பட்டு வர்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் நாம் தமிழர் சார்ந்த ஊடகங்கள் வந்து இத பற்றி எடுத்து பெருசாக பேசல அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்து இயல்பாவே எழுது. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் தெரியாதா? இல்ல வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்திற்கு போனத வந்து பேசிட்டு இருக்கிறதுனால இத இன்னும் கையில் எடுக்காம இருக்காங்களா? அப்படிங்கிறது நமக்கு தெரியல. தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது முக்கியம் தான். அவங்களுடைய கோரிக்கைகள வந்து அரசாங்கம் செவி சாய்க்கணும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஆனால், அதைவிட அதுக்கு ஈக்குவலா ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் வந்து ஒரு பையனோட உயிர். அதுவும் 23 வயதே ஆன ஒரு இளைஞன். சின்ன பையன். அவனுக்கு எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும் வாழணும்னு. அந்த பெத்தவங்க வந்து அடிச்சுக்கிட்டு அழுறத கேட்கும்போது, நம்மளால நிம்மதியா இருக்க முடியல. நம்மளால பேசாம இருக்க முடியல. வாய் திறக்காம இருக்க முடியல. இத வந்து கடந்து செல்ல முடியல நம்மளால. இதே நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் கவின் அப்படிங்கிறப்ப நின்னாங்க. சமூக ஊடகங்கள்ல கவினுக்கு ஆதரவாக அவ்வளவு குரல்கள். இதே ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படிங்கிறப்ப முழுக்க முழுக்க இறங்கி களத்துல நின்னது வந்து நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி களத்துல இறங்கி நின்னதுக்கு அப்புறம் தான் மற்ற அமைப்புகள்லாம் வருது, உள்ள வருது. அது மிகப்பெரிய போராட்டமா மாறுது. 5 காவலர்களும் கைது செய்யப்படுறாங்க. ஒரு மிகப்பெரிய எழுச்சி உண்டாகுது. அரசாங்கம் உள்ள வருது. நிதியுதவி வழங்குது. அனைத்தும் நடக்குது. சிபிஐ விசாரணை வருது. இதெல்லாம் நடக்குது. ஆனா, பாதிக்கப்பட்டவன் வந்து அங்கனக்குள்ள ஒரு காவலர்களால பாதிக்கப்பட்ட பையன். அவனுக்கு வந்து நீதி கிடைக்கணுன்றதுக்காக அது ஒரு பக்கம். 2வது வந்து கவின் வந்து ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லி கவினுக்காக நீதி கேட்க ஒரு கூட்டம். ஆனா இவனுக்கு சரவணனுக்கு நீதி, ஜஸ்டிஸ் ஃபார் சரவணன் அப்படிங்கிற டேக் வந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்ல வரலையே. இப்போ வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஊடகங்கள் அத எடுத்து பேசலையே. பெரிய தலைவர்கள் யாரும் இப்போ வரைக்கும் கண்டனத்த தெரிவிக்கலையே. ஏன்? சரவணன் வந்து ஒரு தமிழன் என்கிறதுனாலயா? அவன் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பு உடைய நபராவே இருக்கட்டுமே! அவன் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளனா இருக்கட்டுமே! அவன் செத்தவன் வந்து ஒரு தமிழன் இல்லையா? அண்ணன் சீமான் அவர்கள் 6,50,000 லட்சம் வாக்காளர்கள் பீகாரிலிருந்து தமிழகத்தில வாக்காளர்களாக சேர்க்கப்படுறாங்க அப்படின்றதுக்கு எதிராக குரல் கொடுத்தாரு. அவனுங்க வந்து இங்க வாக்காளர் அட்டை வாங்குறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைய வந்து ஏற்படுத்தும் தமிழர்களுக்கு அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தாரு.
அத நிரூபிக்கக்கூடிய விஷயமாக, "நாங்க பாருங்க, அது தப்புன்னு நாங்க நிரூபிக்கிறோம்" அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு காட்டிட்டு இருக்கானா இல்லையா? அதே பீகாரை சார்ந்த 5 நபர்கள் தானே மிருகத்தனமாக கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி ஒரு கொலைய செஞ்சிருக்கானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு வயலன்ஸ் அப்படின்றது உள்ள ஊறிப்போன ஒண்ணா இருக்கு. அவனுங்கள வந்து இப்போ ஒரு 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 குளம் இருக்கு. ஒரு ஒரு தண்ணீர் தொட்டிக்குள்ள அமைதியா வாழக்கூடிய மீனனோட சேர்ந்து ஒரு ஃபைட்டர் ஃபிஷ்ஷ போட்டோம்னா, அந்த ஃபைட்டர் ஃபிஷ் வந்து அந்த அமைதியா வாழ்ற மீன கடிச்சு கொன்றாது. கடிச்சு துப்பிராது. அது மாரி இத பார்க்கிறதுக்கும், கேட்கிறதுக்கும் நமக்கு வந்து அவ்ளோ கஷ்டமா இருக்கு. இத வந்து முதல்ல நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எடுத்து பேசணும். அப்புறம் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வருவான். ஓ! YouTubeல பரபரப்பா பேசப்படுதா? Twitterல பரபரப்பா பேசப்படுதா? என்னடா இது? அப்படின்னு சொல்லி எவனாவது ஒருத்தன் பேசுவான். நியூஸ் 24/7, நியூஸ் 7 எவனாவது ஒருத்தன் எடுத்து பேசுவான். ஓ! இவன் பேசிட்டானா, அப்ப நம்ம பேசணும். அவன் பேசிட்டானா, அவன் பேசணும். மாத்தி மாத்தி போட்டி போட்டு அதுக்கப்புறம் எடுத்து பேச ஆரம்பிப்பானுங்க. ஏன்னா, நம்ம வந்து கவினுக்கான நீதிய பெற்றுக் குடுக்குறதுக்கு போராடி இருக்கோம். அஜித்குமார் அவர்களுடைய நீதிய பெற்றுக் குடுக்குறதுக்கு போராடி இருக்கோம். கடைசில ஒரு தமிழன் செத்துருக்கான். அவனுக்கு இப்போ வரைக்கும் வாய் திறக்காம, நம்ம வந்து கடந்து போறது வந்து எவ்ளோ பெரிய ஒரு கொடுஞ்செயல் அப்படிங்கிறத தான் நான் வந்து இந்த இடத்துல கேள்வியா முன்வைக்க விரும்புறேன். அண்ணன் சீமான் அவர்கள், அவர் வந்து இந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறம், அவருடைய காதுக்கு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக அறிக்கை வெளியிடுவாரு. இது சம்பந்தப்பட்ட ஆர்ப்பாட்டம், போராட்டம், கண்டனம் இது அனைத்தையும் அறிவிப்பாரு. அதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஆனா, இத வந்து நம்ம நேரம் தாழ்த்த தாழ்த்த, நேரம் கடக்க கடக்க ஏன்னா ஏற்கனவே அவன் செத்து கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. நேரம் தாழ்த்த தாழ்த்த இது யாருக்கு சாதகமாக போய் முடியும்? எளிதில வந்து கடந்துட்டா அடுத்த பிரச்சனை வந்துரும். அதுக்கப்புறம் அப்படியே எல்லாரும் கடந்து போயிடுவாங்க. இத நேரத்திற்கு குரல் கொடுத்து அந்த தம்பிக்கான, அந்த சரவணனுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. என்னதான் பாரிசாலன் போன்றவர்கள் மீது நமக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தாலும், பாரிசாலன் போன்றவர்கள்லாம் வந்து குரல் குடுத்துட்டாங்க. சமூக ஊடகங்கள்ல Twitterல வந்து அவர் வந்து செய்தி வெளியிட்டிருக்கிறாரு. திண்டுக்கல் மாவட்டம் சரவணன் என்ற தமிழ் இளைஞரை வடமாநில கும்பல் சங்கலால் அடித்தே கொலை செய்திருக்கிறது. வடமாநில கும்பலால் தமிழகத்திற்கு பேராபத்து உள்ளது. இவர்களுக்கு இங்கே வாக்குரிமை கொடுத்தால் தமிழரின் நிலை என்னவாகும் என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வடவரின் குடியேற்றத்தை எதிர்த்து தமிழகம் முழுவதும் மக்களின் ஒருமித்த போராட்டம் காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லி பாரிசாலன் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. நமக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, நாம் தமிழர் கட்சியில பொறுப்பாளரா இருக்கக்கூடிய ஒரு சில பேரே இன்னும் இத பற்றி வாய் திறந்து பேசல. இப்போ வரைக்கும் வந்து ஒரு ட்வீட்டோ, ஒரு வீடியோவோ இன்னும் போடலங்கிறது தான் நமக்கு உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. ஏன் ஏன் தயங்கி நிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியல. இந்த இடத்துல பாதிக்கப்பட்டவன் ஒரு தமிழன். அவனுக்கு நம்ம தான் இறங்கி குரல் கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கு. ஏன்னா, இத வந்து சமூக ஊடகங்கள்ல அதிகமா பேசும்போது தான் இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கையில் எடுக்கும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கையில் எடுத்தா தான் அ ஆளுகிற அரசாங்கம் இறங்கி வந்து பாதிக்கப்பட்ட சரவணனுடைய தாய் தந்தையருக்கு உரிய நிதியையும், நீதியையும் பெற்றுக் குடுக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அதனால இத அதிகம் பேசுவோம். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் நீங்க இந்த காணொளிய இன்னும் நெறைய பேருக்கு எடுத்து கொண்டு போய் சேர்த்து, இது மாதிரியான ஒரு கொடுமை வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் சரவணன் என்கிற நபருக்கு நடந்திருக்கிறது அப்படிங்கிறத தெரியப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை அப்படிங்கிறத சொல்லி இந்த காணொளிய முடிக்கிறேன். அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.